இன்னைக்கு சிந்து பைரவில சுல்லான் பொழைச்சாரா இல்லையா அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. ஸ்கூல்ல நிறைய குழந்தைங்க மயங்கி விழுறாங்கிறத தெரிஞ்சு சிவா அங்க வர்றாரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக. வீட்டுல எங்க காயத்ரி மாடியில முறுக்க பிழிஞ்சிட்டு இருக்காங்க. சிந்து வந்து அவங்க கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. நான் பண்றேன் கூடன்னு கேக்குறாங்க. காயத்ரி இல்ல பரவாயில்ல நானே பண்றேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா அங்க வந்து உன்னை அம்மா கூப்பிடுறாங்கன்னு காயத்ரி கிட்ட சொல்றாங்க. சிந்துவும் நான் பாத்துக்கிறேன் நீ போன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் சும்மா இல்லாம ஐஸ்வர்யா கிட்ட உங்க அண்ணன் எங்கன்னு கேக்குறாங்க. ஐஸ்வர்யா உடனே கோவத்துல நீ எதுக்கு எங்க அண்ணனை பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்க? நீ பொய் சொல்லிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு எங்க எல்லாத்துக்குமே தெரியும். இதை எப்போ நிரூபிக்கிறோமோ அன்னைக்கு இருக்கு உனக்கு. இந்த அன்னபூர்ணி பெரிய மாதா எதுவுமே தெரியாம உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சிட்டு ஓடி வர்றாங்க. சிந்து என்னன்னு கேக்குறாங்க. ஸ்கூல்ல மத்தியானம் சத்துணவு சாப்பிட்டு நிறைய பேர் மயங்கி விழுந்துட்டாங்க. டாக்டர் தான் எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. டாக்டர் அங்கதான் இருக்காரா? சுல்லானுக்கு என்னாச்சு அப்படின்னு பதறாங்க சிந்து. சிவா இங்க ஸ்னேகாக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி ஆம்புலன்ஸை அனுப்ப சொல்றாரு. ஸ்னேகாவும் நேஷனல் ஹைவேல பெரிய ஆக்சிடென்ட் ஆனனால எல்லா ஆம்புலன்ஸும் அங்க போயிருச்சு, இங்க ஒரு ஆம்புலன்ஸ் கூட இல்லைன்னு சொல்றாங்க. சரி நான் சொல்றதை செய், நர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு. ஸ்னேகாவும் இதோ இப்பவே வர்றேன் சிவா அப்படின்னு கிளம்புறாங்க. சுல்லானுக்கு இப்படி ஆனதை தெரிஞ்சு ஓடி வர்றாங்க சிந்து. சுல்லான மடியில வச்சுட்டு சுல்லான் உனக்கு என்னடா ஆச்சு, ஏண்டா இப்படி படுத்திருக்க, எந்திரிடா, அக்கா வந்திருக்கேன்டா அப்படின்னு கதறி அலறாங்க. சிவா சிந்துவை பார்த்துட்டு எதுவும் ரியாக்ட் பண்ணாம ஸ்னேகாக்கு கால் பண்ணி ஸ்னேகா இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. சிந்து சிவாவை பார்த்து என் மேல இருக்கிற கோபத்தை எதுவும் சுல்லான் கிட்ட காட்டிடாதீங்க டாக்டரே, எப்படியாவது சுல்லானை காப்பாத்திருங்க அப்படின்னு சொல்றாங்க. சிவாக்கு பயங்கரமா கோபம் வந்துருது. நான் ஒன்னும் அவ்வளவு மனசாட்சி இல்லாதவன் கிடையாது, நீ எந்திரி அப்படின்னு சொல்றாரு. ஸ்னேகாவும் அங்க வந்துடுறாங்க. சிந்துவை பார்த்து அவங்களும் கண்டாகிறாங்க. சிவா அதுக்கப்புறம் ஸ்னேகா கிட்ட சரி நான் சொன்னதெல்லாம் கொண்டு வந்தியா, எல்லாத்தையும் இங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு அரேஞ்ச் பண்றாரு. எல்லா குழந்தைங்களோட பேரண்ட்ஸும் அங்க வந்துடுறாங்க. என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறிட்டு இருக்காங்க. இங்க சிந்து ஒருவேளை நம்ம பொய் சத்தியம் பண்ணனாலதான் சுல்லானுக்கு இப்படி ஆயிருச்சோ, நம்ம பண்ணது மட்டும் இல்லாம சுல்லானையும் பொய் சத்தியம் பண்ண வச்சோமே, ஐயோ என்ன ஆக போதோ அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணி சுல்லான் பக்கத்திலேயே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஸ்னேகா வந்து இப்ப எதுக்கு சுல்லான் பக்கத்துல உட்காந்து நீ அழுதுகிட்டே இருக்க, தயவு செஞ்சு ஓரமா போய் நில்லு அப்படின்னு சொல்றாங்க. அப்பாவும் வந்து நீ இப்ப அழுதுகிட்டே இருக்காத, தயவு செஞ்சு போய் நில்லு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சுல்லானோட அம்மாவும் வந்துடுறாங்க. அவங்களும் சுல்லானை பார்த்துட்டு எப்படியாவது என் பையனை காப்பாத்தி கொடுத்துருங்க டாக்டர்னு கெஞ்சுறாங்க. சிவா ஸ்னேகா கிட்ட இன்னொரு அரை மணி நேரம் பார்ப்போம், எதுவும் ஆகலைன்னா நம்ம கண்டிப்பா இவங்களை எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயே ஆகணும் அப்படின்னு எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்காரு. ஸ்னேகாவும் நான் அப்பா கிட்ட சொல்லி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ண சொல்றேன் சிவா அப்படின்னு சொல்றாங்க. சிவா ஸ்னேகா நர்ஸ் எல்லாருமே சேர்ந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்றாங்க. அரை மணி நேரம் கழிச்சு ஒவ்வொரு குழந்தைங்களா எந்திரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அம்மா அப்பாலாம் சிவா கிட்ட வந்து என் பிள்ளைங்க பொழைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் சிவாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. நன்றி எல்லாம் வேணாங்க, நீங்க போய் உங்க குழந்தைங்களை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்பாடா பிள்ளைங்க எல்லாம் பொழைச்சிட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சிவா பேசிட்டு இருக்கும்போது சிந்து வந்து எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க, சுல்லான் மட்டும் இன்னும் எந்திரிக்கல அப்படின்னு சொல்றாங்க. உடனே சிவாவும் ஓடி போய் என்னன்னு பாக்குறாரு. சிந்து மனசுக்குள்ள பொய் சத்தியம் பண்ண வச்சனாலதான் இப்படி எல்லாம் சுல்லானுக்கு ஆயிடுச்சு, எல்லாருமே எந்திரிச்சோம், சுல்லான் அதனாலதான் எந்திரிக்கல அப்படின்னு ரொம்பவே நினைச்சு வருத்தப்படுறாங்க. கதறி கதறி அலறாங்க. ரொம்ப அழுது அவங்களோட கண்ணீர் ஒரு சொட்டு சுல்லான் மேல விழுது. அதுக்கப்புறம் தான் சுல்லான் எந்திரிக்கிறாரு. ட்ரீட்மெண்ட் பண்ணி எந்திரிக்காத சுல்லான் ஒரு சொட்டு கண்ணீர்ல எந்திரிச்சிட்டாரு பாருங்களேன். சுல்லான் எந்திரிச்சு சுத்தி இருக்கிற எல்லாரையுமே பாக்குறாரு. சுல்லானோட அம்மாவும் என் பிள்ளையோட உயிரை காப்பாத்தி கொடுத்துட்டீங்க டாக்டரே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாங்க. சிவாவும் இதுல என்ன இருக்குன்னு சொல்றாரு. 6 மாசம் வேலையே செய்யக்கூடாதுன்னு சொன்ன டாக்டர் எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டாரு. சிந்து நின்றுட்டு இருக்கிறத பார்த்து ஸ்னேகா இன்னமும் ரொம்ப கடுப்பாகிறாங்க. அதான் சுல்லானோட அம்மா வந்துட்டாங்கல்ல, நீங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. சுல்லான் எப்படியோ பொழைச்சிட்டாரு, ஸ்கூல்ல இருந்த எல்லாரும் பொழைச்சிட்டாங்க. நான் ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடாத டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்தனால போலீஸ் வந்து சிவாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, ட்ரீட்மெண்ட்டே பார்க்கக்கூடாத டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டாரு, அதனால அவரை போலீஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. இன்னும் சிந்துவால சிவா என்னெல்லாம் அனுபவிக்க போறாரு, கதையை எப்படியெல்லாம் கொண்டு போறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.